அம்மாவை பார்த்துருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எடுத்த வார்த்தைக்கு இவங்க வந்து இறந்துருவாங்க, இது வந்து இறந்து போன ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க மேலே கோவப்பட்டு நான் போயிட்டு இருந்தேன், அம்மா உயிரோட இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, என் மேலே கோவிச்சுக்காது, இப்படி நடக்கும், சொன்ன மாதிரி இவ்வளவு தடங்கள் நடக்கும், இப்படிதான் இறந்து போவாங்க சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி டாக்டர்லாம் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னே, இல்ல அதெல்லாம் சும்மா சொல்றது, காசு தான் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி அம்மாவுக்கு ஒரு 40 லட்சம் பக்கமா செலவு பண்ணோம். ஆனா எப்படி இறந்து போவாங்க, கொண்டுட்டு வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவீங்க, வரக்குள்ளேயே நிறைய தடங்கள் வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாமே சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. வேற ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள கொண்டு போறப்ப இறந்துட்டாங்க. ஏன் அப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அது இவங்க தான் பண்ணாங்க, இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், யார் இப்படி என்ன பண்ணாங்க, எதனால பண்ணாங்க, எல்லாமே இவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன். நான் இது 4வது டைம் வரேன், வேற பிரச்சனைக்காக வரேன். அதனால நீங்க கண்டிப்பா தைரியமா கேட்கலாம், எதா இருந்தாலும் ஓப்பனா நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கான ஆன்சர் சொல்லுவாங்க. உங்க கொடுக்காம கரெக்டா கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்க உங்களுக்கு. கள்ளக்குறிச்சில இருந்து எங்க அக்கா பையனுக்கு பொண்ணு கேட்க வந்தாங்க, தடுங்கல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இங்க வந்துட்டு போன பிறகு ஒரு எலுமிச்சை பழம் தான் அம்மா வேண்டி கொடுத்தாங்க. அது நல்லபடியா ஆகி அவங்க குடும்பத்தோட இப்ப நல்லா இருக்காங்கம்மா. இங்க வந்து நல்ல பலன் கிடைச்சிட்டுமா, பொண்ணு கிடைச்சிருச்சு, பொண்ணு கிடைச்சு குழந்தையோட இருக்காங்கம்மா. சந்தோஷம் சந்தோஷம். 1.5 வருஷத்துக்கு இன்னைக்கு தான் வர, ரொம்ப சந்தோஷம். அதனால நல்ல பலன் அடையலாம். அதனால என்னை நம்பி இப்போ தம்பி வந்துக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல அமையணும். அம்மா அப்பாவுக்கு வந்திருக்கேன். முதல்ல வந்துட்டு விவசாய நிலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பக்கத்து தோட்டத்துக்காரன் வந்துட்டு இந்த மாதிரி செய்வன மாதிரி செஞ்சுட்டான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அவனால் அவங்களுக்கு தொந்தரவு வராது, நீ எதுவும் பண்ணிக்க வேணானாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணல. அவன் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டான். அந்த கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் அது கேஸ் ஆனால் முடியல, ஆனால் பிரச்சனைக்கு எதுவும் வரல. அதுக்கப்புறம் ஒரு 2வது முறை வரும்போது என்னோட சென்னையில் இடம் வாங்கி வச்சுருந்தேன். நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். அந்த இடம் கொஞ்சம் எனக்கு கடன் பிரச்சனை, லோன் அதிகமாகிட்டதுனால கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருந்துன்னு வந்தேன். போனீங்கன்னா ஒரு 3 மாதத்தில் நான் விற்று கொடுக்குறேன், இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் அந்த பூமியில் வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. 2 இடம் இருக்குது, அது ஒரு இடம் குறித்து சொன்னாங்க, அந்த இடத்துல கொண்டு வச்சேன். ஒரு 5வது மாதம் அது விற்றுட்டு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன். நாங்கள் கம்பெனி இழுத்து பூட்டியாச்சு, வேலையே இல்லை. அப்புறம் அம்மாட்ட வந்து அழுதுட்டேன், என்னாலே முடியல, வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி அவங்க சில பொருளெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அமோகமாக நடக்குது. பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறான். இங்கே வந்து இப்போ ஒரு தடவை வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தா நம்ம போயிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி மாதத்துல ஒரு நாள் இதுக்காக ஒதுக்கி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு நம்ம மாதம் வந்துட்டு போனால் நம்ம ரேஞ்சே வேற, நம்ம நல்லா இருக்கலாம். சாமியை நம்பி வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் கேட்டேன். இப்ப அது விட்டுருச்சா? எங்க வீட்டுல வேற பாத்துட்டு இருக்காங்க. வேற பாத்துட்டு 5 ஏமாத்திட்டாங்கடா, உன்னை நடுத்தருவுல நிறுத்தி பாத்துட்டாங்கடா, உன்னை மனசார நம்ப நாடப்பா, நீ சொன்னாடப்பா. இன்னைக்கு உன்னை கண்டாவே பிடிக்கல, ஆனா காரணம் தெரியல. இன்னைக்கு பல தொந்தரவு, பல கொடுமை, பல குழப்பத்துல நடக்குது ஐயா. ஊரெல்லாம் பொண்ணு பார்த்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு பழிப்பட்டம், ஏற்கனவே நீ மங்கலியம் பண்ணிருக்கிறன்னு ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே நீ மங்கலியம் பண்ணிருக்கிறன்னு ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இதனாலே கெட்ட பேர் வாங்கி இருக்கிற. அவங்க சொன்ன மாதிரி நீ மங்கலியம் பண்ணிக்கிட்டியா? நீ மங்கலியம் செஞ்சுக்கிட்டியா? ஆனா அப்படி தப்பான பேரு தானே வச்சுட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் தப்பா உன்னை பத்தி ஏசி இருக்கிறாங்க. உன்னை கண்டாலே பிடிக்கிறன்னு விளக்கி இருக்கிறா, உன்னை பார்த்தாலே பிடிக்கிறன்னு விலகிக்கிட்டா. நீ அவனை கட்டிக்கிட்டா, நாங்க செத்து போயிருவது அவளை மிரட்டி அவளை சம்மதிக்க வச்சு உன்னை கண்டாவே பிடிக்கலன்னு உன்னை வேணான்னு அந்த இடத்துல உதறி விட்டுட்டா. இப்ப நீ வேற ஒரு பொண்ணுக்கு விடமா தலையிற, இல்ல அந்த பொண்ணு கிடைக்குமான்னு பாக்குற. அந்த பொண்ணு கிடைக்காது. அந்த பொண்ணு நீ தலையில நின்னாலுமே அந்த பொண்ணு வரமாட்டா. உன் மேல கெட்ட பேரை படுத்திடா. அந்த பொண்ணுகிட்ட அவதூறு சொல்லிட்டாங்க, அதனால அசிங்க நடந்து போச்சு. உன்னை கண்டா வெறுத்து ஒதுக்குறாப்பா. உண்மையா போய் கேட்கிறாப்பா? உண்மையா? அப்படிதான் நடந்துச்சா? தினேஷ். அந்த பொண்ணு பேரு அனிதா. கோபக்காரி அடப்பா. யார் எது சொன்னாலும் நம்பிக்கைவா. அப்படிதான் இப்ப நம்பிக்கிட்டா. உன் குடும்பம் தப்பான குடும்பம், நீ தப்பானு சொல்லி இருக்கிறாங்க. உன்னை விட்டுட்டு விளங்கலன்னு சொன்னா, நீ இல்லைன்னா செத்து போயிருவன்னு சொன்ன. கடைசி வரைக்கும் உன்னோடதான் வாழுக அப்படின்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்தா வேற ஆளு விளக்கிட்டா. அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என்னோட வந்து பொழைக்கணும்னு கேட்கிற.
அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கேக்குற, அது நடக்காதுடப்பா. அவ தாலி கட்டிக்குவா, கல்யாணத்தை நிறுத்த மாட்டாங்க, கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது. இன்னைக்கு இந்த ஒரு பொழுது இல்ல, 2 பொழுது இல்ல, எத்தனை நாள் கல்யாணம் கேளுங்கடி அம்மா. 5 நாள் அஞ்சு நாள் நிறுத்திருவியா? ஆ? எப்ப கடைசி அவளை பார்த்த? இப்ப ஒரு 1.5 மாசம் இருக்குங்க. வேகமா பேசுங்க. 1.5 மொத்தமா கல்யாணத்தை பேசுங்களா? நிறுத்த மாட்டேன்ப்பா. நீ எங்க போனாலும் அதை நிறுத்தவும் முடியாது. கல்யாணத்தை நானே நிறுத்த மாட்டேன். ஏன்னு கேட்டா அவ உன்னை வெறுத்துட்டா, ஏனாலும் சொல்லிவிட்டா. திருப்பி அந்த கல்யாணத்தை நிறுத்தினா அந்த பாவம் மிகப்பெரிய பாவமா. போறப்படம் எடுத்தாச்சு, எல்லாமே நடந்து கிடந்து புற பண்ணிட்டாங்க. நாளைக்கு நிறுத்திட்டு அவங்க அப்பா இறந்துட்டா என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா அது நடக்கணும், கல்யாணம் நடக்கணும். பேசு, நீ இப்ப நீதான் பதில் பேசணும் என்கிட்ட. பேச பதில் சொல்லு. அந்த பொண்ணு பொண்ணுதான் வேணும்னா அப்புறம் 1.5 மாசம் வரைக்கும் என்ன பண்ண? 1.5 மாசமா பேசல. அப்புறம் இப்ப வந்து எனக்கு 5 நாள் கல்யாணம் கொஞ்ச நாள்ல வந்து என்ன பண்ண முடியும்? கல்யாணம் இல்ல, நிச்சயம் மட்டும்தான். கல்யாணம் மாசம் அந்த அந்த பொண்ணுகிட்ட பிளாக்மெயில் பண்ணி தான். கல்யாணம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க, அதையும் சொல்லிவிட்டேன். நீ தப்பானவனு சொல்லிவிட்டாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு உன்னை கண்ட விலகி போறா. கல்யாணமா நிச்சயமா கரெக்டா சொல்லு. நிச்சயம் சொல்லு. இப்ப நீதான் சொன்ன கல்யாணம் இல்ல, கல்யாணம் மாசம் நிச்சயம். அப்படி சொல்லு. புரிய மாதிரி வேகமா பேச. நீ பேசுறது புரியவே இல்லை. நாள்ல ஒரு நாள் சொல்லு, ஏழம் மாசத்துல ஒரு மாசம் சொல்லு. அக்டோபர். இந்த பொண்ணு உனக்கு 2வது பொண்ணா? ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு பண்ண வேற ஒரு பொண்ணை விரும்பினியா? இல்லைங்கம்மா, இதுதான் ஃபர்ஸ்ட்டுங்கம்மா. புரியோரத்துல இருக்கிற இவன் கூட யாரும் வச்சிருக்கிறாங்க? உன் கூட யாரு? எங்க சித்தப்பா வந்து கூப்பிடு. இவன் மனசுல நினைச்ச பொண்ணு கிடைக்காதுடப்பா. இவனை தப்பானவன் அந்த பொண்ணு கிட்ட காட்டிட்டாங்க. அங்க தப்பானவனு பேரு பழி சுமத்திட்டாங்க. நீ அவனை கட்டிட்ட நான் செத்து போயிருவனு கூட மிரட்டிட்டாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு இவனை பார்த்தா வேணாங்குது. கூட்டிட்டு போய் தாலி கோலால் முடிவு பண்ணி இருக்கிறான். கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணனா. அதுவும் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி 10 ஊர் சுத்தி வந்தாலும் பறக்கோளத்தை தான் நின்னாகணும். அந்த பொண்ணு உன்னை பார்த்தாலே விலகி போயிடுவாடப்பா. உன்னை பார்த்துட்டு தலை கீழே குடிஞ்சுக்குவா, உங்ககிட்ட பேச மாட்டா. அப்படிலாம் இப்ப குழப்பம் நடக்குமாடா. அவங்க சொல்ற இடத்துல தான் அந்த பொண்ணு தாலி கட்டிக்குவா. இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தினா அப்பனோட உயிர் போயிடும், இல்ல அவன் குடும்பத்துல ஒரு உயிர் போயிடும். அந்த பொண்ணு அதை வச்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. இவனை மறந்துட சொல்லிடுறப்பா, நான் எச்சரிக்கைப்படுத்தி சொல்லுறேன். இதனால கோர்ட்டு டேஷனு காவலாளி கூட்டத்துக்கு ஊரு நாயத்துக்கு சபைத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சு இவனை அவமானப்படுத்த கூட தயங்க மாட்டாங்க. எச்சரிக்கைப்படுத்துறேன்டாப்பா. காதுல கேக்குதா? காதுல போட்டுக்கிறியா நான் சொல்ற வார்த்தையா? இதுக்கு மேல நீங்க என்ன முடிவு சொல்றீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். சாமி, இப்ப நம்ம உச்சக்கட்டத்தை போயிருச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் போய் உன் இடத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா இடத்தையும் போய் நான் உனக்கு முடித்து தரேன் சாமி வாக்குறுதி கொடுத்து உன் இடத்துக்கு வந்திருக்கிறேன். உன் முடிவு நீ எனக்கு வந்து நான் மறைச்சு சொல்ல மாட்டேன், நான் இப்ப உடைச்சுதான் சொன்னேன். அது நடக்காது, அதை நம்ப வேண்டாம். அது நீங்க வீணா எந்த போட்டா கொடுத்து துணி கொடுத்து மந்திரம் தந்திரம் மாந்திரத்துக்கு போனாலும் பலிக்காது. பொண்ணை வந்து மிரட்டிட்டாங்க. சரி சரி சொல்றது உனக்கு அர்த்தம் புரியுதா? நீ இவனை கட்டிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன்னு மிரட்டிட்டாங்க. அதனாலே இந்த பொண்ணு இவனை கண்டா விலைக்கு போயிடும். அதனால நீ இவன் மறக்கிறது தான் வலி. ஆனா மனசுல பாசம் இருக்குது. ஐயோ நாம அவனை நம்பி இருக்கிறோம், நாம அவனை நம்பி இருக்கிறான், நம்ம வாக்கு கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குது? ஆனா அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்கணுமே. பொண்ணு விட்டு விட்டு வரல. பொண்ணு அந்த பொண்ணு கேட்டு இவனுக்கு கேட்டு வராதீங்க இருப்பாங்க. எதுக்குமே உள்ள வர முடியல. பொண்ணுன்னு கேட்டு இவனுக்கு வராதீங்க. பொண்ணு நாங்க தரமாட்டோம். நாங்க எங்க சொந்த பந்தத்துல எங்க ஆளுங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். வெளி ஆளுங்களுக்கு நாங்க தரமாட்டோம்னு ஒரே பேச்சா அவங்க சொல்லிட்டாங்க. இவன் ஆளு வச்சு கேட்டாங்கன்னு கேளுடப்பா. கேட்டீங்களா? கேட்கல சாமி. இதை பொண்ணு விட்டு போய் நாங்க கேட்கல. கேட்கறதுக்கு அது வழி கொடுக்கல. அந்த பொண்ணு மறுக்குது, என் இடத்துக்கு வராதீங்க அப்படிங்கிறது. காரணம் அது என்ன காரணம்? அதான் எங்க வீட்டுல செத்துருவாங்க. காரணம். சரி, நீ ஒரு தடவை நீங்க தான் 4 பேர் உட்காந்து பேசி கேளுங்கடப்பா. அதுதான் சாமி, தை மாசம் முடிவு பண்ணிருக்கிறோம் போய் கேட்கலாமான்ட்டு. ஏண்டா நல்லது நடக்க போகுதுங்கிறீங்க, அங்க உறுதி பண்ண போறாங்க. அவங்கள மூக்கறுத்து வேஷம் போடாதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 4 பேர் இந்த மாசம் போய் நின்னு பேசி புடிச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும், நாங்க தை மாசம் நாங்க உறுதி பண்ணிக்கிறோம், தை மாசம் உறுதி பண்ணிக்கிறோம், இப்ப எங்களுக்கு நாங்க பேச வந்திருக்கோம் சொல்லிட்டு வாங்கடாப்பா.
சாமி இப்ப அங்க வந்து எங்க அம்மா முடிவு பண்ணிட்டு சாமி இப்ப வந்து அந்த பொண்ணா மனுஷன் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இதுல அந்த பொண்ணு வராது, வரதுக்கு வாய்ப்பே இல்லையா? இப்ப இந்த உனக்கு முன்ன அவங்க எல்லாம் பாத்துட்டாங்க, முடிச்சிட்டாங்க. உனக்கு முன்ன அவங்க எல்லா வேலையும் முடிச்சு எல்லாம் எங்க கொடுக்கணும் என்னென்ன பண்ணணும் எல்லாம் மண்மணிச்சு மண்டையெல்லாம் முடிகிறவங்களுக்கு வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. கல்யாணம் எடுத்ததோட இருக்குது. இந்த பையனோட தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ஒண்ணு இவன் மறக்கணும், இவன் மறக்கிறதுக்கு அந்த நான் உயிரை விட்டுரும் அப்படின்னு இருக்கிறான். இவனால இந்த பையனை என் பையனை விடுறதுக்கு நான் என்ன வச்சுக்கு அதுக்கு வழி நீதான் கொடுக்கணும். ஏன் இவதான் பொண்ணா, வேற பொண்ணு இல்லையா உலகத்துல? சாமி இப்ப நாங்க ஊர் பூரா சாமி சுத்தி வந்து நான் வாக்கு உனக்கு காப்பாத்தா ஆனா இங்க வரல. இதுக்கு நாங்க நான் ஒரு 5 கிலோ 1 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கிறோம். இங்க போல அங்க போன இவங்கிட்ட போய் பார்த்தேன் அவங்கிட்ட போய் பார்த்தாங்க. ஆமா சாமி. இந்த 6 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணு வீட்டுக்கு போனியா? போல சாமி. யார் மேல தப்பு இது? நீ என்ன விட்டுரு, அது வந்து பையன் வந்திருக்கிற. ஆமா சாமி. 6 மாசமா நான் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன் எவ்வளவு காசு பணம் வாங்கி தந்தானுங்களோ என்ன பண்ணானுங்களோ தெரியல. தெரியாது சாமி. அதே மாதிரி சேர்த்து வைக்கிறேன் சொல்லி கடைசியில பிரிச்சு வச்சுக்கிற வேடிக்கை பார்த்திருக்கிறாங்களே. இப்ப நான் சொல்றேன் கே, சரி சார், மடமடன்னு போ. சரி பாரு, இந்த பொண்ணு இந்த பையனை விரும்புது, இந்த பொண்ணு விரும்புது, நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லைன்னா வெட்டு உள்ள துண்டு சட்டி போட்டு உடைச்சுக்கலாம் அந்த இடத்துல. அவங்க மருந்து மாயம் என்ன வேணாலும் பண்ணிட்டு கொடுத்துட்டு பேசிக்கிட்டு அது அப்புறமேலு அந்த இடத்துல நேரம் மோதிரம் தானே இது முடிவு என்னன்னு தெரியும். சரி சார். இவ வரவேணா அப்புறம் இவனை ஏமாத்துறதுக்கு இவனை கொல்ல பணத்துக்கு அவன் இவங்க கிட்ட நடிச்சாளா? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பையனோட வாழ்க்கை வீணா போறதுக்கு நடிச்சாளா? அப்படிதான் சாமி. வேலைதான் சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா. கண்டிப்பா கண்டிப்பா. நானும் ஒரு பண்ண பத்தவதா பையனை பத்தவதா, எனக்கும் நாயும் தெரியும். நாளைக்கு ஒரு நாயின் சபைன்னு போனா அவன் சம்மதம் இல்லாம இவ பேசினாளா? இவன் கூட வண்டியில வராம இருப்பாளா, போகாம இருப்பாளா, குந்தாம இருப்பாளா, தொலைபேசியில பேசாம இருப்பாளா, இவன் 1-2 பொருள் வாங்கி கொடுக்காம வந்திருப்பானா? அப்ப அது வாங்கும் போதெல்லாம் அப்பா அம்மா திட்ட மாட்டாங்கன்னு தெரியாதா? எல்லாம் போட்டுதான் வாட்ஸ்அப்ல வச்சுக்கிறான். அப்பா அம்மாவுக்கு தெரியாதா? அப்பா அம்மா அம்மாளுக்கு தெரியாதா? இப்ப இந்த பொருள் வந்துச்சு, இந்த கோயிலுக்கு இந்த பொருள் வந்துருக்கு, இந்த பொருள் புதுசா வந்தா எல்லாரும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இது ஏதுன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டான்? கோயிலுக்காரன் கேட்பானா கேட்க மாட்டானா? அந்த மாதிரி ஒரு தாய்க்கு ஒரு பொருள் ஒரு இந்த பையன் ஒரு பிள்ளைக்கு வாங்கி தந்தா பெத்த தாய் கேட்க மாட்டாளா? ஏது இந்த பொருள் புதுசா கேட்க மாட்டாளா? அப்ப தெரியாதா? எல்லாம் மறைச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு போச்சு. திட்டம் போட்டுட்டாங்கடா, திட்டம் போட்டு அவங்களுக்குள்ளே பேசி அவங்களுக்குள்ளே முடிச்சுட்டாங்கடா. இத நீ போய் நேருக்கு நேரம் 4 பேத்த வச்சு கேளுடா. மந்திரத்துல மாங்காய் பறிக்க முடியாதுடா, தந்திரத்துல மட்டும்தான் இப்ப ஜெயிக்க முடியும்டா. நான் உடைச்சு சொல்றேன், மந்திரத்துல மாங்காய் பறிக்க முடியாதா, மத்த சாமியார் மாதிரி கிடையாதுடா. நான் உடைச்சு சொல்றேன்டா. இப்பயாவது அவனை நேருக்கு நேரம் வச்சு கேட்கற வழி பாடுறா. அவன் என்ன திரும்ப சொல்றா, நீ நேரடியா வந்து கேட்ட நான் செத்து போயிருவான் அப்படின்னு இருப்பான். நான் சொல்றேன் உடைச்சு நீ நேரடியா வந்து கேட்டா நான் செத்து போயிருவேன், நீ எனக்கு இப்படியே விட்டுரு, நான் நிம்மதியா வாழணும் சொன்னாலும் இல்லைன்னு கேட்டுக்கோ. ஏன்னா பணமா செலவு பண்ணும் போது தெரியாது, துணிமணி எடுத்து கொடுக்கும் போது தெரியாது, நகனப்பு வாங்கி தரும் போது தெரியாது, ஆசையா பேசும் போது தெரியாது, தோங்க சொல்லி விடாம தொந்தரவு பண்ணும் போது தெரியாது. உன்னதாப்பா கேட்கிறேன், பதில் பேசுப்பா. அப்பெல்லாம் தெரியாதா? அம்மாக்கு தெரியும், ஆட்டுக்குட்டிக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியும், அப்ப தெரியாதாடா? சரி, உன்னை ஏமாத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கை என்ன பதில்? இதுக்கு பதில் சொல்லு. நான் உன்னை கேட்கிற பதில் சொல்லு. நான் ஒரு நீ என் பையனாட்ட சொல்றேன், மடமடமடன்னு போய் அவன் வீட்டுல 4 பேர்த்தா வச்சு பேசி முடிவு பண்ணி வேணா ஒருத்தவங்க எழுதிக்கிட்டு உனக்கும் என் பிள்ளைக்கு சம்மந்தம் உனக்கு வெளிவா, இல்லைன்னா அவதான் வேணும் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி தாலி கட்டுற வழி பாரு. 2 பதில் தான். சரி சார். இது வந்து வெட்டிக்கிட்டு வா இல்ல கட்டிக்கிட்டு வா. என்னடா? சரி சரி. ஒண்ணு வெட்டிக்கிட்டு வா வேணான்னு, இல்ல தாலி கட்டிக்கிட்டு வா பொண்டாட்டியா. 2 பதில் தான் உனக்கு சொல்லி அனுப்புவேன். மத்த சாமியார் 3 மாசம் ஒரு 2 மாசம் ஒரு நான் இங்க 1000 கொடு அங்க 500 கொடு, நான் சுடுகாட்டுக்கு போறேன், நான் தாய் தழுதுறேன், நான் பூசையில வைக்கிறேன், இந்த பேச்சுக்கெல்லாம் இங்க இடமே இல்ல.